மத்திய சிறையில் அடைத்துள்ள சவுக்கு சங்கரை தாக்கவில்லை என்று சிறைத்துறை பொய்யான தகவலை வெளியிட்டுள்ளது என சவுக்கு சங்கரின் வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் இன்று குற்றச்சாட்டு. சவுக்கு சங்கர் வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் கூறுகையில், சவுக்கு சங்கர் சிறையில் தாக்கப்பட்டது தொடர்பாக 4வது குற்றவியல் நீதிமன்றத்தில் நேற்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு அடிப்படையில் மாவட்ட சட்டப்பணிகள் சார்பில் 3 வழக்கறிஞர் 2 மருத்துவர்களோடு சிறையில் நேரடியாக சவுக்கு சங்கரை சந்தித்து பார்வையிட்டுள்ளனர். நேற்று என்ன நிலைமையில் இருந்தாரோ அதே நிலைமையில்தான் இன்றும் காயங்களுடன் உள்ளார். நேற்று வரை வலி மாத்திரைகள் கொடுக்கப்பட்ட நிலையில் இன்று ஃப்ளூயிட் கொடுத்து வருகின்றனர். மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளான கை உடைக்கப்பட்டது, காயங்கள் தொடர்பாக கேட்டறிந்துள்ளனர். கோவை மத்திய சிறை நிர்வாகம் தரப்பில் கொடுக்கப்பட்ட மருத்துவ அறிக்கையில் சவுக்கு சங்கருக்கு கூடுதல் மருத்துவம் தேவைப்படுகிறது. மேலும் தேவையான மருத்துவம் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் மருத்துவ உதவி செய்யவில்லை என்று நேற்று மனு தாக்கல் செய்து இன்று மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் சார்பில் நேரடியாக ஆய்வு செய்துள்ள நிலையில் சென்னையில் வழங்கப்பட்டுள்ள சிறைத்துறை அறிக்கை ஆச்சரியம் அளிக்கிறது. சனிக்கிழமை நீதிபதி முன்னிலையில் கைது குறிப்பாணையில் கையெழுத்திட்ட சவுக்கு சங்கர் இன்று காலை தேனி காவல்துறையினர் கைது குறிப்பாணை கொடுக்கப்பட்ட நகலில் கைரேகை இட்டுள்ளார். சவுக்கு சங்கர் ஏன் அவர் கைரேகை இட்டுள்ளார் என்று கேள்வி எழுந்துள்ளது. கோவை சைபர் கிரைம் காவல்துறையினர் காவல் மனு மீதான இன்று விசாரணை வந்த நிலையில் சவுக்கு சங்கர் தன் மீதான தாக்குதல் தொடர்பாக நீதிபதியிடம் தெரிவிக்க வாய்ப்புள்ளதால் இன்றைய விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை சவுக்கு சங்கருக்கு எக்ஸ்ரே எடுக்கவில்லை என்று வழக்கறிஞர் தெரிவித்தார். சிறையில் நேரடியாக ஆய்வு செய்த சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் அறிக்கை பெற்ற சவுக்கு சங்கருக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க நாளை கேட்டுள்ளோம். சவுக்கு சங்கருக்காக மட்டும் இந்த முயற்சி இல்லை. நாள்தோறும் காவலர்களால் மனித உரிமை மீறல்கள், லாக்அப் தாக்குதல்கள் நடத்த வண்ணம் உள்ளது. அதை சரி செய்யவே இந்த முயற்சி போராட்டத்தை முன்னெடுத்து உள்ளதாக கூறினார். மாநில மற்றும் தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கும் செல்வோம். ஆனால் முதலில் மருத்துவ உதவி அவசியம் என்றும் 2 நாட்கள் போராடியும் ஒரு எக்ஸ்ரே எடுக்க முடியவில்லை. அரசுக்கு எதிராக பேசியதால் காரணமாக காவல்துறை மூலமாக பழி வாங்கப்படுவதாக சவுக்கு சங்கர் எண்ணுகிறார். மருத்துவ உதவி செய்து அவர் உயிருடன் இருந்தால்தான் காவல்துறை வழக்கு போட முடியும் என்று சொல்லிக் கொள்கிறேன். காவல்துறை அராஜகம், சிறையில் சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுவதை தான் இந்த வழக்கில் முக்கியமாக பார்க்க வேண்டும். சிறைத்துறை அறிக்கை தவறானது என்று இன்று சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் அறிக்கை நாளை நிரூபிக்கும் என்று நம்புகிறோம் என்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சார், உங்களுக்கெல்லாம் தெரியும், நேற்று கொடுத்ததனுடைய ப்ரெஸ் மீட்டினுடைய அப்டேட் இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம். நேற்று உங்களுக்கெல்லாம் உங்களை செய்தியாளர்களை சந்தித்து சவுக்கு சங்கர் சிறையில் தாக்கப்பட்டது குறித்து நம்ம ஒரு செய்தியாளர் சந்திப்பு வச்சுருந்தோம். அதோட அப்டேட் நீங்கள் காலையிலேருந்து எல்லோரும் தனித்தனியாக கேட்டதுனால எல்லாத்தையும் ஒட்டுக்கா அவரை வச்சு இப்போ இந்த அப்டேட் கொடுக்குறோம். நம்ம நேற்று நம்ம JM4 நீதிமன்றத்தில் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் 4ல் சவுக்கு சங்கர் அவர்கள் சிறையில் தாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லி ஒரு மனு போட்டிருந்தோம். அந்த மனு மீது அவர் கோவை மாவட்ட நீதிபதி அவர்களுடைய அறிவுறுத்தின் பேரில் தமிழ்நாடு மாவட்ட சட்ட ஆணைகள் லீகல் எய்டு கொடுத்துருக்காங்க. மாவட்ட லீகல் எய்டுக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் லீகல் எய்டுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி லீகல் எய்டு சார்பாக சீனியர் கவுன்சில், டிஃபென்ஸ் சீனியர் கவுன்சில் ப்ளஸ் 2 மெம்பர்ஸ் இன்றைக்கி அலாங் வித் 2 டாக்டர்ஸ், 2 டாக்டர் கூட சீனியர் கவுன்சில், 2 மெம்பர்ஸ் ஆஃப் DLA அலாங் வித் 2 டாக்டர்ஸ் இன்றைக்கி சவுக்கு சங்கரை மீட் பண்ணியிருந்தாங்க. மீட் பண்ணி அவருடைய உடல்நிலை குறித்தும் அவருடைய ஸ்டேட்மெண்ட் குறித்தும் அவங்க வாக்குமூலம் பெற்றிருக்காங்க. போய் முதல்ல சவுக்கு சங்கரை அவங்க பார்த்துருக்குறாங்க, டாக்டரோட போய் பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு அவங்களோட ரிப்போர்ட்டை இன்றைக்கி மாவட்ட நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிட்டாங்க அவருங்க. அது அந்த ரிப்போர்ட் என்னங்கிறது நம்ம கைக்கு இப்போ தரல, அது நாளைக்கு தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அங்கே என்ன இருக்கோ அதுதான் அதில் தர முடியும். இந்த மீன் டைமில் பார்த்திங்கன்னா அந்த கூட போய் 2 டாக்டர் அவங்கள அசர்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இன்றைக்கி சாயந்தரம் மீண்டும் நான் சவுக்கு சங்கரை சிறையில் சந்திச்சிருக்கேன். நேற்று என்ன நிலைமையில் அவருக்கு இருந்தாரோ அதே நிலைமையில் தான் இன்றைக்கும் இருக்கார். இது வரைக்கும் அவருக்கான மருத்துவ உதவிகள் எதுவுமே வழங்கப்படலை. நேற்று நம்மளோட முக்கிய கோரிக்கை, அவர் கையை உடஞ்சிருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. கை வலி இருக்குது, வீங்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கொப்பளங்கள் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு, அதுக்காக எக்ஸ்ரே எடுக்கணுங்கிறதெல்லாம் நம்ம பெட்டிஷனில் சொல்லியிருந்தோம். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கோ அனுப்பணும்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி எந்த ட்ரீட்மெண்ட்டும் இன்றைக்கி நான் சாயந்தரம் 5 மணிக்கு சந்திக்கிற வரைக்கும் எடுக்கலை. திருப்பியும் பெயின் கில்லர் டேப்லெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை ஃப்ளூயிடாக போடுறாங்க, ஐவியாக போடுறாங்க. ஆக்சுவலி நேற்று வரைக்கும் டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஆன்டிபயாட்டிக்கை ஃப்ளூயிடாக போட்டுட்ருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு அவருடைய சுச்சுவேஷன். நேற்று என்ன நிலைமையில் அவர் இருந்தாரோ அதே நிலைமையில் தான் இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு இருக்கார்.